அரண் அந்த 2 ஒளிரும் கண்களை உற்று நோக்கினான். அந்த பார்வை அவனது ஆன்மாவை ஊடுருவிச் செல்வது போல இருந்தது. யார் நீ? அரணின் குரல் அந்த நீர் சுவர்களுக்குள் எதிரொலித்தது. அந்த கண்கள் முன்னே வந்தன. இருளிலிருந்து ஒரு மாபெரும் உருவம் வெளிப்பட்டது. அது சாதாரண உயிரினம் அல்ல. அதன் உடல் கடல் பாறைகளைப் போல கடினமாகவும் அதன் செதில்கள் பழமையான கவசங்களைப் போலவும் இருந்தன. அது ஒரு மாபெரும் கடல் நாகம். ஆனால் அதன் உடலில் ஒரு விசித்திரமான இருண்ட புகை சூழ்ந்திருந்தது. அந்த உருவம் முழங்கியது. அதன் குரல் நீரின் அழுத்தத்தை விட கனமாக இருந்தது. இந்த ஆழ்கடல் பாதையின் காவலன் நான். அது அரணை சுற்றி வளைத்து மெதுவாக நீந்தியது. நீ தேடி வரும் பொருள், அந்த சக்தி இந்த வழியேதான் சென்றது. அதை எடுத்துச் சென்றவன் என்னை ஏமாற்றினான். அவன் நிழலில் மறைந்து சென்றான். ஆனால் நீ ஒளியுடன் வந்திருக்கிறாய். ஆழி திடீரென அரணுக்கு மிக அருகில் வந்து நின்றது. அதன் மூச்சுக்காற்று நீரை சூடாக்கியது. ஒளியை கொண்டவன் எவனும் இந்த எல்லையை கடக்க முடியாது. இது இருளின் சாம்ராஜ்யம். இங்கே வெளிச்சத்திற்கு இடமில்லை. திடீரென ஆழி தன் வாளை தரையில் அடித்தது. அந்த அதிர்வில் அரண் நின்றிருந்த தரை பிளக்கத் தொடங்கியது. அதே சமயம் அவனது மனதில் விவரிக்க முடியாத ஒரு பயம் பரவியது. தனிமை, தோல்வி, தீவு அழிந்து போவது போன்ற காட்சிகள். அந்த குகையில் ஒளி சொன்னது நினைவுக்கு வந்தது. அங்கே நீ எதிர்கொள்ள வேண்டியது உன் பயம். இந்த நாகம் அவனது பயத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்பதை அரண் உணர்ந்தான். இருள் இருந்தால்தான் ஒளிக்கு மதிப்பே இருக்கிறது. அரண் உரக்கச் சொன்னான். நீ என் பயத்தை தூண்டலாம், ஆனால் என் நோக்கத்தை அழிக்க முடியாது. அவன் கண்களை மூடி தீவின் நினைவை மனதிற்குள் அழைத்தான். அவன் உடலில் ஒரு மெல்லிய நீல ஒளி பரவத் தொடங்கியது. அது இருளை கிழித்துக்கொண்டு ஆழியை நோக்கி பாய்ந்தது. ஆழி அலறியது. ஆனால் அது வலியின் அலறல் அல்ல, அது ஒரு வியப்பின் சத்தம். அந்த பிரம்மாண்டமான நாகம் பின்வாங்கியது. அதன் கண்கள் சுருங்கி அரணை ஆழமாக பார்த்தன. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு உண்மையான காவலனை பார்க்கிறேன். ஆழி விலகி வழிவிட்டது. ஆனால் அது ஒரு எச்சரிக்கையையும் தந்தது. செல்க, ஆனால் நினைவில் கொள், கரையை தாண்டி சென்றவன் சாதாரண மனிதன் அல்ல. அவன் கையில் இருப்பது தீவின் சக்தி மட்டுமல்ல, அதை அழிக்கும் ஆயுதமும் கூட. பாதை மீண்டும் விரிந்தது. தூரத்தில் கடலின் அடியில் புதைந்திருந்த ஒரு பழமையான நகரம் மங்கலாக தெரிந்தது. அரண் ஆழியை தாண்டி நடந்தான். அவனது அடுத்த இலக்கு அந்த மூழ்கிய நகரம்.